ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி தண்ணி வச்சாச்சு. அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமியும் பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு. இலையுதிர் காலங்கிறனால இங்கே பாருங்க லட்சுமி படுத்துட்டு இருக்கிற பக்கம் வெயிலாகவே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு கொஞ்சம் நிழல் இருக்குது, அங்கே படுக்காமல் இது பாருங்க அதிகம் வெயிலே தான் படுத்துட்டு இருக்குது. பக்கெட் பாருங்கள் எங்கே முளைச்ச தள்ளி வைக்கிறாங்கன்னு. இந்த கருவேப்பிலை இப்போ தான் கொஞ்சம் துளிர் விடுதுங்க. இவ்வளோ நாளாக ஒரு தலை கூட சரியில்லை, இலை கூட பாருங்க. இப்போ எல்லா இலையும் கொழுந்து அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது மரம் ஃபுல்லாக. துணி துவைச்சி காய போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டேன். பாத்திரம் அம்மாவே காலையில் கழுவி வச்சிட்டாங்க, அதனால் அந்த வேலையும் இல்லை. இப்போ இவங்களை ரெடி பண்ணியாச்சு. குளிச்சு விட்ட மாதிரியே இருக்குது உங்கள் ஆள் கேட்க. ஆராதனா குட்டி பாருங்க, ட்ரெஸ்ஸை கீழே விடு. இங்கே பாருங்க ஆராதனா குட்டிக்கு ரெட்டைச்சடை போட்டாச்சு. ஒரு ரோஸ் பூ நம்ம செடியிலேருந்து பறிச்சு அது சொங்கி போச்சு பாவம். தயவு செஞ்சு வாயை நார்மலாக வைங்கள். இப்போ சம்மர் சீசனுங்களாமா, அதனால் பெல்ட்டு தேவையில்லை, ஷூ தேவையில்லைன்னு சொன்னதுனால அப்படியே சௌரியமாக போச்சு ஐயாவுக்கு. ஏன் சுகர் 12th எக்ஸாம் நடக்கிறதுனால ஆஃப் டே போயிட்டுருக்குறாங்க. ஒரு சில நாள் ஃபுல் டே, ஒரு சில நாள் ஆஃப் டே. மதிய வேன் வரும், இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இப்போ டைம் 12:10 ஆச்சு, 12:15 வந்துடும். சவுண்டு கேட்குது வர மாதிரி. அட உங்களுக்கு தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழந்தைங்கள வந்து வேன் வச்சு விட்டாச்சு. இப்போ 6 மணிக்கு தான் அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க இன்றைக்கி. ஏன்னா மதியம் 1:15 தான் கிளாஸ் ஆரம்பிக்குது, அதனால் 6 மணி வரைக்கும் இருந்துட்டு 5:30 வரைக்கும் இருந்துட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறமா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, அவனை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் திரும்பவும் வீடியோ போட்டிருந்தான், ஆனால் என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணல, என் சேனல் நேம் சொல்லி போட்டிருந்தான். பார்த்தேன். அவனை வந்து அவன் நான் சொல்லிட்டேனாமா, மரியாதையாக யூடியூப்பில் வந்து பேசணுமாம்மா, மரியாதைன்னு என்னென்னு கற்றுக்குங்க அப்படின்னலாம் என்னென்னமோ சொல்லியிருந்தேன். ப்ளா எக்ஸட்ரா பேசி வச்சுருந்தான். நான் வந்து தேவையில்லாமல் இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் என்னை பேசாமல் தேவையில்லாமல் நான் ஒருத்தரை பற்றியும் நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதும் கிடையாது, யாரை பற்றியும் பேசியும் போட்டது கிடையாது அனாவசியமாக. ஆனால் அவன் வந்து என்னை பற்றி பேசியிருந்தனால மட்டும் அவனை நான் வந்து பேச வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் அவனை கமெண்ட்லேயே போய் பேசியிருந்தேன், அவன் கமெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சதுனால நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்புறமா யாரை பற்றி வேணால் யார் வேணால் வீடியோ போடலாம், யார் ஃபோட்டோ வீடியோஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் வந்து படிக்கலையாமா, எனக்கு படிப்பறிவு இல்லையாமா, யூடியூப் நாலேஜ் எனக்கு இல்லையாமா, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா இப்போ தான் நான் வந்து அடுத்தவங்கள பற்றி பேசி வீடியோ போட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்குறான். அப்புறம் என்ன சொல்லியிருந்தான், வீடியோ இவங்களை பற்றி பேசி நாங்கள் வீடியோ போட்டு வியூவர்ஸ் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தான். அப்படி இருக்கிறவன் யூடியூப்பில் அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லடா, ரூல்ஸ் இல்லைன்னு நீ சொல்கிற, அப்படி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என் ஃபோட்டோ எதுக்கு போட்ட அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த ரூல்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வந்து அரிய வகை உயிரினம் தான். எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள்கிட்ட வந்து பேசுகிறதே வேஸ்ட். நேற்று கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர் அம்மா தான், அவங்க கால் பண்ணி தனிப்பட்ட முறையிலேயே சொல்லியிருந்தாங்க, சகதி மேலே கல் எடுத்து வீசினா நம்ம மேலே தான் படும். அது மாதிரி அவன் தேவையில்லாமல் பேசி, அதாவது கூலாக உட்காந்துட்டு பேசிடுறான் உங்களை நக்கலா. நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீங்கள் வீடியோவில் பேசுகிறீங்க ஃபோர்ஸாக, அதனால் நீங்கள் தப்பாக தெரியட்டும் அப்படின்னு உங்களை வந்து தப்பாக க்ரியேட் பண்ணுறக்காக அவன் தூண்டிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அவனை பற்றி சட்டையே பண்ணிக்காதீங்க, ஆனால் உங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் யூஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஆக்ஷன் எடுங்க. அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. அவன் யாரோ பேசுகிற மாதிரி அதாவது சுவற்றை பார்த்து பேசுவாங்களா அந்த மாதிரி அவன் பேசிட்டு போகிறான். அவன் என்ன உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறானா, இல்லை அவன் பேசவோ அவன் அட்ரஸவோ எதுவுமே சொல்லாமல் போடுறான். அப்போ அவன் எப்படி சொல்கிறது, அவனை மனுஷனாவே எடுத்துக்க முடியாது, ஒரு ரெக்கார்டு தான், ஒன்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு தான், அந்த மாதிரி தான் ஊமப்படம் மாதிரி. அதை வந்து நம்ம பார்த்து பேசி என்ன பிரயோஜனம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், என் ஃபோட்டோ வீடியோஸ் யூஸ் பண்ணினா உனக்கு ஆபத்து தான், நான் சொன்னது உண்மை தான். அப்புறம் கிழிச்சு தொங்குறதுக்கு நான் ஒன்றும் பேப்பரோ நோட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி என்ன கேவலமாக நீ சமூக வலைதளத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் உன் தங்கச்சியோ அக்காவோ இல்லை உங்கள் அம்மாவோ யாரும் கிடையாது. நான் யாரோ நீ யாரோ. அதனால் வந்து உனக்கு திராணி இருந்தால் உன் தங்கச்சி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க இருந்தால் வீடியோ போட்டு வியூவர்ஸ் வாங்கி மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி, இல்லை உன் முகத்தை ஃபஸ்ட்டு காட்டு. அப்படி இல்லையா இரு,
அதுக்கும் மேலே ஒரு சிலர் வாய் ஜாஸ்தி அப்படின்னீங்கன்னா, ஒருத்தரை வந்து சும்மா சும்மா சொரிஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்போவுமே அமைதியாக இருக்க மாட்டாங்க, பேசத்தான் செய்வாங்க. அவன் சொல்லிக்கிற சமூக வலைதளத்தில் வந்தால் யார் என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நானும் என்ன வேணாலும் பேசுவேன். சமூக வலைதளம் தானே, என் சேனல் தானே, நான் என்ன வேணாலும் பேசுவேன். அது உன்னை பேசுவோம், உங்கள் அம்மாவில் பேசுவோம், மொண்டாட்டி பேசுவேன், என்ன வேணால் பேசுவேன். ஏன் நீ பேசுகிறக்கு உனக்கு ரூல்ஸ் இருக்கும்போது நாங்கள் பேசக்கூடாதா? நானும் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், உன்னை பற்றி பேசி நானும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். நேற்று நான் போட்ட வீடியோவில் எத்தனை பேர் சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க. அவங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்கா நான் உன்னை கிழிச்சு தொங்குடுவேன். ஏன் இப்போ என்ன, நீ பேசும்போது நீ அடுத்தவங்களை பற்றி எடுத்து அடுத்தவங்க வீடியோவை வந்து இப்போ நீயே சொல்கிற, நாங்கள் கருத்தில்லாத வீடியோ போடுறோம், சும்மா வீட்டில் நடக்கிறத போடுறோம் அப்படின்னு சொல்லி நீயே சொல்கிற. அப்போ நீ கருத்துள்ள வீடியோ எத்தனை யூடியூப்பில் இருக்குது, அதை எடுத்து போட்டு மக்களுக்கு கருத்தை சொல்ல வேண்டியதுனடா. நாங்களே தேவையில்லாத போடுறோங்கிற, அதை எடுத்து மறுபடியும் நீ டப்பிங் கொடுத்து போடுறதுக்கு நீ நான் எங்கள் வீடியோ தேவையில்லாத வீடியோ மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா அதை நீ போடக்கூடாது. நீ இன்னும் போட்டு நிறைய பேருக்கு பார்க்க தான் வச்சுட்டுருக்குற. நீ என்ன நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிற, மக்களுக்கு நல்லா கருத்துள்ளதாக எடுத்து பேசி போட்டிருந்தீங்கன்னா நீ நல்லவன்னு சொல்லலாம். எங்கள் கருத்தை தேவையில்லாத கருத்து, அதையே நீ எடுத்து போட்டு பேசுகிற. அப்போ நீ இன்னும் மக்கள்கிட்ட எங்கள் சேனல் நீ வளர்த்து தான் விட்டுட்டுருக்குற. அப்போ எங்கள் கருத்து தேவையில்லாத கருத்து நீ ஏன்டா பேசணும்? சமூக வலைதளத்தில் தேவையானதை மட்டும் பேசுகிறா. அதுவும் இல்லாமல் அவன் போட்ட வீடியோஸ்லேயும் எங்களை பற்றி பேசினா தான் வியூஸ் போகுது, மற்ற எதுவுமே போகலை. அதுலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, இதோட லாஸ்ட்டு, அவனை பற்றி நான் பேச போகிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு இந்த முகத்தை காட்டுற கூட தைரியம் இல்லாத ஒரு கீழ்த்தரமான பிறவி பற்றி நம்ம பேசவே கூடாது. முகத்தையும் காட்டுறக்கு தைரியம் இல்லை, அவன் ஊர் அட்ரஸையும் சொல்ல மாட்டான், ஃபோன் நம்பரையும் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன்டா, நாங்கள் குழப்பலூரில் தான் இருக்கிறோம், நீ வந்துட்டு என் நம்பர் சொல்கிற 7502076491 7502076491 நம்பர் சொல்லிட்டேன். நீ ஃபோன் பண்ணிட்டு வா, நேரில் வந்து பேசலாம். உனக்கு தைரியம் இருந்தால் வா. அப்படி இல்லை, நீ வேலை வெட்டி இருக்கிறவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறான். ஒரு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் கேப்பில் மறுபடியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறான். நான் வேலை பொழப்பு இல்லாமல் இருக்கிறனாமா. இவன் வேலை இருக்கிறவன் அப்படி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கொண்டிருப்பானா? நாங்கள் கூட ஒரு நாளைக்கு 1-2 தான் போடுவோம். இவன் 1000 வீடியோ போட்டு திரிகிறான். இவன் பொழப்பு இருக்கிறவனாம, நாங்கள் தான் பொழப்பு இல்லாதவங்களாமா. அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க. யூடியூப் என்ன உங்கள் அப்பனை வீட்டு காசா, இல்லை நீ சம்பாரிச்ச காசா? யாரு காசுடா அது? யூடியூப் காசுங்கிறீங்களா? அது யாரு காசுடா? எங்கள் வீடியோவை எங்கள் முகத்தை காட்டி நாங்கள் போடுறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம். நீ அடுத்தவங்க ஃபோட்டோவை எடுத்து போட்டு அடுத்தவங்க வீடியோ வந்து நீ அப்படியே டப்பிங் கொடுத்து நீ பேசி போட்டு கலாய்ச்சி போடுறவன் நீ யூடியூப் காசை பற்றி பேசுகிற. என்னமோ உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி. யூடியூப்பும் ஒரு இப்போ வந்து மூவியில் நடித்து சம்பாதிக்கிறதும் சம்பளம் தான். இந்த மாதிரி தெருக்கூத்தெல்லாம் நடத்துகிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதும் சம்பளம் தான். இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதும் சம்பளம் தான். நாங்கள் ஒன்றும் முன்ன மாதிரி உன் ஃபோட்டோவை, உன் குடும்பத்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் அப்படி உன் ஃபேமிலி ஃபோட்டோஸுவோ இல்லை உன்னைவோ யூஸ் பண்ணி சம்பாரிச்சுருந்தா நீ சொல்லலாம். நீ தாண்டா எங்கள் ஃபோட்டோவை எங்கள் வீடியோ போட்டு சம்பாரிச்சிட்டுக்கிற வானங்கெட்டவனே. உன்னை பற்றிலாம் பேசுகிறதே வேஸ்ட்டுடா. அறவேக்காடு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறனாம ஓசி சோறு திங்கிறனாமா. எங்கள் அம்மா வீடு எனக்கு ஓசி சோறுனா நான் உங்கள் அம்மா வீட்லேயே வந்து உட்காந்துட்டுருக்கிறேன். ஏண்டா இப்போ நான் எங்கள் அண்ணா இருக்கிறதுனால, நீ இப்போ பையன் ஒன்று பொண்ணு இருக்கிறனால இந்த பேச்சு பேசுகிறேன். இதே ஒரே பொண்ணாக நான் இருந்திருந்தேன்னா என்ன சொல்லுவேன்? அப்பையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் ஓசி சோறும்பியா? இப்போ நீங்களாம் இப்படி சொல்கிறவன் வந்து எப்படி இருப்பான் தெரியுங்களா? பொண்டாட்டி வீட்டில் பிடுங்கி திங்கிறவனாக தான் இருப்பான். பொண்டாட்டிக்கு வந்து சொத்து எழுதி கொண்டு வா, நகை ஓட்டு உங்கள் அம்மாவில் போட சொல்லுன்னு வாங்கி திங்கிறவன் வந்தால் வந்து அடுத்தவங்க சொத்தை பற்றி பணத்தை பற்றிலாம் பேசுவாங்க. இப்போ 2 பொண்ணு இருக்கிற வீட்டில், ஒரு பொண்ணு இருக்கிற வீட்லையெல்லாம் என்ன பண்ணுவேன்? அப்படியே உங்கள் அம்மா வீட்டு சொத்தெல்லாம் அப்படியே வேண்டாம், ஐயோ வாங்கிட வேண்டாம், அம்மா வீட்டு சொத்தை அப்படியே தர்மத்துக்கு எழுதி கொடுத்துருவீங்களோ, வாங்கவே மாட்டிங்களோ? இப்போ வந்து நாங்கள் உட்காந்துருக்கனால ஓசி சோறு. இவனாக தான் இவன் வாயால் சொல்கிறான் யூடியூப் சம்பளத்தில் சாப்பிட்றாங்க, யூடியூப் சம்பளத்துலிங்கிறான். அப்புறம் ஓசி சோறுன்னு சொல்கிறான். எங்கள் அம்மா வீட்டில் ஓசி சோத்தில் திங்கிறேன்னு சொல்கிறேன், சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ சம்பாதிக்கிறதுல கொண்டு தெருவில் கொட்டுறேன்னா, இல்லை என் புருஷன் சம்பாதிக்கிறதுல தெருவில் கொட்டிகிட்டு இருக்கிறோமா? அப்படியே நான் எங்கள் அம்மா காசில் எதுனாலும் உனக்கு என்ன, உனக்கு எங்கே நோகுது? நீயே உன் மாமியார் வீட்டில் உட்காந்துங்கிறே, இல்லை பொண்டாட்டியே வேலைக்கு போக சொல்லிட்டு உட்காந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு தின்னுட்டுக்கிறேன். என்னமோ தெரில. பொம்பளை நானாவது வீட்டில் உட்காந்துக்கிறேன், நீ ஆம்பளை வீட்டில் உட்காந்துட்டு 7-8 வீடியோ போட்டு அடுத்தவங்களை கலாய்ச்சிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீ தண்டம், நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறியா? அப்போ நாளைக்கு நான் வீடு கட்டி எங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்லுவேன்? மருமகன் வீட்டில் போய் உட்காந்து தின்னுட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவிலியே, மகன் வீட்டில் போய் உட்காருங்கன்னு அப்படி வந்து சொல்லுவியா? ஏண்டாடே,
நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேனே, எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருந்தேனே, உன்ன மாதிரி சில்லறை பேச்செல்லாம் கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோ, நாங்கள் அனாதையாக தான் திரியணும். ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு அனாதையாக திரியணும். எங்கள் அம்மா நல்லா என் வாழ்க்கை எப்படி, நான் இதுக்கு முன்னாடி அந்தியூரில் குடியிருந்தேன். எங்கள் அம்மா தனியாக தான் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிச்சு தனியாக அங்கே இருந்தாங்க. எங்கள் அம்மா இந்த வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் வெளியில் வேலையில் இருந்தாங்க. எங்கள் அம்மா தனியாக இருக்கிறதுனால 1 வருஷம் தனியாக இருந்ததுனால தான் நான் மறுபடியும் இங்கே வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு துணையாக இங்கே இருக்கிறேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட விளக்கணுன்னு அவசியம் எனக்கு. அப்படித்தானே எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன். உனக்கு நோகுதுன்னா புறம்போக்கில் புளிய மரம் இருக்குது, போய் தூக்கு போட்டு தொங்கு. இப்போவும் சொல்கிறேன், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா, நேர்மையானவனாக இருந்தீனா, என்னை பற்றியோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியோ பேசி வீடியோ போடாத. அதுக்கும் மேலே போட்டீங்கன்னா நீ கேவலமான பிறவின்னு தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ல தேவையில்லை, மக்களே தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் பேசவே மாட்டேன். என் ஃபோட்டோ வீடியோஸ் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். உன்னை மிரட்டுறதுக்காகவோ உருட்டுறதுக்காகவோலாம் நான் வந்து பேசலை. நீ என்னை பற்றி பேசுனதுனால தானே பேசிகிட்டு இருக்கிற. இல்லைன்னா உன்னை பற்றியெல்லாம் பேசணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இவனை பேசி எனக்கு வீடியோ வியூஸ் போயிடுச்சாமா, உன் வேறு ஏதாவது சொன்னனா, இல்லை உன் முகரக்கட்டையை காட்டுனா, இல்லை உன் சேனல் நேமை சொன்னனா வியூஸ் போகிறக்கு. நான் யாரை பற்றி பேசியிருந்தாலும் வியூஸ் போயிருக்குண்டா. ஆனால் உனக்கு போகாது. உனக்கு எங்களை பற்றி பேசினா மட்டும்தான் போகுது. திராணி இருந்தால், வெக்கமான ரோசை சூடு சோரணை இருந்தால் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க முகரை காட்டி, இல்லை உன் முகரை காட்டி வீடியோ போடு. அப்படி வக்கு இல்லைன்னா மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போ. அதையும் மீறி அப்படித்தான் பேசுவேன்னா நீ தப்பான வழியில் தான். அதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. சொன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கோவிச்சுக்குவாங்க. ஸோ இதை பற்றி இதுக்கு மேலே அந்த டேஸை பற்றி நம்ம பேசக்கூடாது நம்ம சேனலில். இதோடு இதை முடிச்சுக்கலாம். அந்த நாய் என்னமோ பேசிட்டு போகுது. நமக்கு வந்து அதை பற்றி கவலையே கிடையாது. அது ஊமப்படம் காட்டிகிட்டே திரியட்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எங்கள் அம்மா வீட்டில் தாண்டா இருப்பேன். யூடியூப்பில் தாண்டா வீடியோ போடுவேன். கண்டென்ட் இல்லாமல் தான் வீடியோ போடுவேன். கருத்து சொல்ல மாட்டேன். நீ பார்க்காத. கிளம்பு. என் விருப்பம், என் வாழ்க்கை. உன் மொண்டாட்டி உன் குழந்தைங்க ஒழுக்கமாக இருக்குதான்னு முதல்ல போய் பாரு. அப்புறம் அடுத்தவங்க குடும்பத்துக்கு வருவியாமல். அவன் பொழப்பே பார்க்க முடியாமல் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதில் வேறு மக்களே சிந்தியுங்கள். அவங்கள பற்றி மக்களே கொஞ்சம் சிந்தியுங்கள். ஆமாம், மக்களுக்கு வேறு பொழப்பு இல்லை. எங்களை பற்றி வந்து சிந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா பொழப்பு. உனக்கு தான் பொழப்பு இல்லை. அடுத்தவங்களை பற்றி சிந்திச்சுட்டு என்ன போடலாம், எந்த வீடியோ தூக்கி காப்பி வண்டி போட்ட வியூஸ் ஒரு ஹெட்டிங் என்ன வைக்கலான்னு நீ தான் உட்காந்துட்ருப்பேன். மக்களுக்கு அதே வேலை தானே. போடாடே, உன் முகரை காட்டி சம்பாதியா. முகரை காட்டினா ஒரு 100 வியூஸ் கூட போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முகரையே இருக்குது, அதனால தான் காட்ட மாட்டேங்கிறேன். ஏன்டா அறவேக்காடு இதுக்கு மேலே உன்னாலையா கேவலம் பேசவே முடியாது. சோறு திங்கிறவனாக இருந்தால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தீங்கன்னா மூடிட்டு இனிமேல் அடுத்தவங்களை பற்றி பேசாத. அப்படித்தான் பேசுவேன்னா நீ தப்பானவன் தான். தகுதியே இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன் தான். ஓகேவா? போய் அப்புறமா சப்ஸ்கிரைபர் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, உனக்கு வந்து நல்ல வீட்டுக்காரர் அமைஞ்சிருக்கிறாரு, அம்மாவும் தங்கமானவங்க, உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்தவங்க பேசுகிறத பற்றி யோசிச்சு நீ கவலைப்பட்டுக்காத, உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு கரெக்டாக பக்கபலமாக துணை இருக்கிறாரு, அம்மா துணை இருக்கிறாங்க, உனக்கு என்ன கவலை, அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காத. நீயே இவ்வளோ எமோஷ்னல் ஆனால் அப்புறம் அவர் கஷ்டப்படுவார்ல, உங்களுக்காகத்தானே வந்து அவர் இருக்கிறாரு பையன் மாதிரி அம்மா கூட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அம்மா சப்ஸ்கிரைபர் அம்மா ரொம்ப இதாக சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பாக நான் யாரை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. நான் வந்து எங்கள் அம்மாவை பார்க்குறதும், எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் அம்மாவுக்காகவும் எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் தான் எங்கள் கூட இருக்கிறாரு. அவருக்கு வந்து வீடு வாசல் இல்லாமையோ வாடகை கொடுக்க முடியாமையோலாம் இருக்கல. அது எங்களுக்கு தெரியும். எங்கள் குடும்ப சூழ்நிலை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகத்தான் வந்து வாழ்கிறோமோ தவிர அடுத்தவங்களுக்காகலாம் வாழ போகிறதில்ல. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒன்று அவங்க வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் நாங்கள் அவளையும் பட போகிறதில்ல. அப்படி பேசுகிறவங்கெல்லாம் என்ன மாமியார் வீட்டு சொத்து வந்தால் வேண்டான்னு சொல்லிடுவாங்களா, இல்லை அவங்க மகளுக்கு தான் அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தால் இப்படி சொத்தை கொடுக்காம போயிடுவாங்களா? அதெல்லாம் பேசுகிறவா எப்படி வேணால் பேசும். நாளைக்கு எங்கள் அம்மா நான் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாலும் ஏன் பையன் வீட்டில் போய் இருக்க மாட்டீங்களா, மருமகன் வீட்டில் போய் இருக்கிறீங்கன்னு கேட்கும். அதை பற்றிலாம் நம்ம கவலையே பட்டுக்கூடாது. அதெல்லாம் வந்து குடும்பத்தோடு ஒன்றி வாழாத சில ஜென்மங்கள் தான் அப்படி வந்து பேசும். குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறவங்களாம் என்றைக்குமே அதை பற்றி பிரித்து பேசி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் கவலைப்படலை, பட போகிறதும் இல்லை. நான் ஹாப்பியாக இப்படி தான் எப்பவும் போல் வீடியோ போட போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், நான் நல்லா இருக்க போகிறேன். இவன் அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி நாசமாக போகிறான். ஏதோ பெரிய என்னமோ கலெக்டர் வேலையில் இருக்கிறவன்ட்ட எனக்கு வேலை இருக்குது. வேலை இருந்தால் அதை வீடியோ எடுத்து போட்டு காட்டுறான். முகரை காட்டி என்ன வேலை செய்கிறேன்னு போடுறா, தைரியம் இருந்தா. அப்படி இல்லைன்னா இந்த நாய்களெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.